ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பனியுமாக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குவாலிட்டி லெக்சர் சீரிஸோட தேர்ட் லெக்சர் தான் பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். ஒன்று வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேக் ஆஃப் பாரோயிங்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதும், ரெண்டாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஸோ பாரோடு ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nobody holds any patent rights in the fundamental ideas of a constitution. Indian constitution is known as a bag of borrowings, draws its features from the constitution of many countries. அம்பேத்கர் அதை வந்து ஒத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ன்றது அதோட ஃபீச்சர்ஸ் மெனி கண்ட்ரிஸோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிப்படையா அமையிற கருத்துக்கள் மீது யாருக்கும் வந்து தனிப்பட்ட உரிமை கிடையாது. அதனால வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை பேக் ஆஃப் பாரோயிங்ஸ் சொல்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸை பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிரிட்டிஷ் ரூல்குள்ள இருந்ததுனால பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்னென்ன கான்செப்ட்ஸை நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு அடாப்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம இந்தியாவும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல நம்மளுக்கு 3 முக்கியமான பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ், லாஸ்ட் ஜுடிஷியரி. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எதுல இருந்து வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர்ஸ்ல இருந்து தான் வருவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாருக்கு அக்கௌண்டபிள்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு அக்கௌண்டபிளா இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி தான் வந்து ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஒரு சட்டத்தை ஏற்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது வந்து இந்த பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தான் எடுத்திருக்கும். அதுக்கடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தனித்தனி குடியுரிமை சிட்டிசன்ஷிப் இல்லாம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சிட்டிசன்ஷிப்பா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. யூஎஸ்ல 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த 50 ஸ்டேட்ஸ்க்கும் அந்த 50 ஸ்டேட்ஸ்ல இருக்க பீப்புள் வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு தனி சிட்டிசன்ஷிப்பும் அண்ட் ஒட்டுமொத்தமா சேர்த்து யூஎஸ்க்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப்பும், மொத்தம் 2 சிட்டிசன்ஷிப்பை வச்சிருப்பாங்க. இந்தியாவில் நம்ம பாத்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வச்சிருக்கோம். பிரிட்டிஷ்லயும் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. கேபினெட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபாரின் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட்டோட எம்பிஸ்லாம் சேர்ந்து டெசிஷன் எடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் சிஸ்டம். நெக்ஸ்ட் ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ், ஸோ இது வந்து ஜுடிஷியல் கான்செப்ட், சப்சிக்வெண்ட் கிளாஸஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், பாராளுமன்றத்தில் இருக்க எம்பிஸோட உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பை கேமரலிசம், அதாவது நம்ம லோக்சபா அண்ட் ராஜ்யசபான்னு 2 ஹவுஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது அந்த கான்செப்ட் வந்து பிரிட்டிஷ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ பிரிட்டிஷ்லையும் இதே மாதிரி தான் வந்து லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவுஸ் இருக்கு. யூஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸ் இருக்கு. ஸோ யூஎஸ்லையும் சரி யூகேலையும் 2 ஹவுஸ் இருக்கு. அதனால அவங்களே வந்து பைகேமரலிசம் தான் ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் டைம்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 போட்டாங்க. ஸோ அந்த ஆக்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்கீம், அதாவது கூட்டாட்சி தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது மாநில அரசு மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்கு இல்லையா. இந்த கான்செப்டையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல எப்படி வச்சிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், அதாவது ஆளுநர் அப்படின்ற பதவியும் பார்த்தீங்கன்னா இந்த 1935 ஆக்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். ஜுடிஷியரி அதோட அமைப்புகளும் அதை பொறுத்து தான் எடுத்திருக்காங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், மேஜரா வந்து நம்ம ஃபாலோ பண்ற எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸும் இந்த 1935 ஆக்ட் கீழே தான் வந்து எடுத்திருக்கோம். யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எடுத்திருக்க கான்செப்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அமெரிக்கன் அரசியலமைப்புலாம் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ட்டு பார்ட் 3ல வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது ஜுடிஷியரி வந்து சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ, ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எடுக்கிற ஆக்ஷன்ஸை வந்து ஜுடிஷியரி கொஷின் பண்ணலாம் அப்படின்னு. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டை வந்து நீக்கிறதுக்கு, பதவி நீக்கிறதுக்கான ப்ரொசீஜரும் நம்ம யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அண்ட் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதுல தான் எடுத்திருக்கோம். அண்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், அதுவும் யூஎஸ் கவர்மெண்ட். அண்ட் பிரியாம்பல், முக்கியமான கான்செப்ட். முக்கியமாக வந்து பிரியாம்பல் வந்து நம்ம யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் படி தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அதாவது ரிப்பப்ளிக் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டடா இருப்பாரு. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் மூலயமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே யூகேல பார்த்தீங்க அப்படின்னா மொனார்க் இருப்பாங்க, அதாவது
மன்னராட்சி நடக்குது இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடேட்டரியாக வரும். நம்ம இந்தியாவில் வந்து எலெக்டடாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹெரிடேட்டரியாக இருக்கிறது அண்ட் மொனார்க்கு. இங்கே வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்டட். இதுதான் இந்த ரிப்பப்ளிக்கும் அண்ட் மொனார்க்கிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் எடுத்தோம். அதே மாதிரி லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 கான்செப்டையும் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 இல்லையா, அதுலேருந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரை வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, லோக்சபாவுக்கு வந்து பீப்புள் வந்து டைரக்டாக ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் வந்து டைரக்டாக இன்வால்வ் ஆவாங்க. இதுவே ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா பீப்புள் டைரக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கான ப்ரொசீஜர் வந்து எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்கோம். சோவியத் கான்ஸ்டியூஷன்ல வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்மளுக்கு தனியாகவே ஒரு பார்ட்டில் இருக்குது. பார்ட் 4A ஆர்டிகல் 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1976 வந்து 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலயமா வந்து இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த பிரியாம்பிள் சொல்லப்பட்டிருக்க சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி வந்து ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்கோம். 5 இயர் பிளான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஃபாலோ பண்ண கான்செப்ட் தான். பட் இப்போ வந்து நம்ம 5 இயர் பிளான்ஸை ஃபாலோ பண்ணுறோம். 12 5 இயர் பிளான்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். 1951 2014 வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணோம். 2015 ஜான்வரி 1 பார்த்தீங்கன்னா ஸோ நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பை உருவாக்கியிருக்கும். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4 இருக்கு. இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கான பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, இது மூலயமா வந்து நம்ம 12 மெம்பர்ஸை வந்து ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணுறோம். ஸோ இந்த 12 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் எப்படி நடத்தணும் அப்படின்றதையும் அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். கனடா கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், என்னதான் நம்ம வந்து கூட்டாட்சி தத்துவத்தை ஃபாலோ பண்ணாலும் சென்டர் தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை கனடா வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வெஸ்டிங் ஆஃப் ரெசிடென்சி பவர்ஸ் வித் சென்டர், அதாவது நம்ம ஷெட்யூல் 7 வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸை 3 டிவைட் பண்ணிப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டு, இன்னொன்று யூனியன் லிஸ்ட்டு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு. இந்த 3 லிஸ்ட்லையும் வராத சப்ஜெக்ட்ஸாக வந்து யார் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் தான் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர், ஆளுநரை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ பிரசிடென்ட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் ஒரு சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த அட்வைசரி ஜுடிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், இப்போ பார்த்தோம் இல்லையா ஷெட்யூல் 7 3 லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று யூனியன் லிஸ்ட், மூணாவது வந்து கன்கரண்ட் லிஸ்ட். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். நெக்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஒரு சட்டம் ஏற்றோன்னா 2 ஹவுஸ்லேயும் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணிவிட்டு ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணிவிட்டு லோக்சபாவில் பாஸ் பண்ணாமல் இருந்தாலோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து டெட்லாக்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 ஹவுஸும் ஒன்றா சேர்ந்து அந்த சட்டத்தை ஏற்றுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 108 வந்து சொல்லியிருக்காங்க. வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி, ஜெர்மனியோட அரசியலமைப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி எப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும், அந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்ற கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன கான்செப்ட்ஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். அதெல்லாம் வந்து ரீகேப் பண்ணுற மாதிரி ஒரே ஸ்லைடில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்க பார்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஸில் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா யூகேலேருந்து எடுத்தாங்க. அதே மாதிரி யூஎஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் பிரியாம்பிள் கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ரஷ்யா அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஞாபகம் வரணும். அதே மாதிரி 5 இயர் பிளான்ஸும் அங்கேருந்து எடுத்தாங்க. ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. அதே மாதிரி ஐரிஷ் கான்செப்ட்ஸில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதாவது டிபிஎஸ்பி எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி தான் வந்து ஃபெடரல் ஸ்கீமும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து நடக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 1 பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆர்டிக்கல் இருக்குது. மாநிலங்கள் அப்புறம் அதோட டெரிட்டரிஸ் பற்றி தான் சொல்லுது. இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸ் அப்புறம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் வந்து எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1ல் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் இந்தியா யூனியன் ஆஃப்
ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2வது ஆர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஒரு புது மாநிலத்தை உருவாக்கினாலோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 2ல சொல்றாங்க. இதுக்கான பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ பார்லிமெண்ட் தான் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்கவும் முடியும். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து அனெக்ஸ் பண்ணவும் முடியும். ஆர்டிகல் 3ல பார்த்தீங்கன்னா, ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட்ஸ். அதாவது ஒரு மாநிலம் இருக்கு, எல்லைகள் எல்லாம் வந்து மாற்றணும், இல்லை அதோட பேரெல்லாம் மாற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் அதுக்கு பவர் இருக்கு. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 3ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3ல இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும் இருந்தாலே போதும். அண்ட் அது வந்து ஒரு ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இருக்க ஸ்டேட்ஸ்லாம் எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே தார் கமிஷன் வந்து 1948 ஜூனில் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேவிபி கமிஷன் 1948 டிசம்பரில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபாசிலரி கமிஷன் டிசம்பர் 1953ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 3 கமிஷனோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கமிஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்கே தார் கமிஷன். இந்த எஸ்கே தார் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ். மொழிகளோட அடிப்படையில் வந்து மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 2வது கமிஷன் பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருப்பாரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா. ஸோ இந்த கமிஷன் வந்து லாங்குவேஜ் பேசிஸில் ஸ்டேட்டை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக வந்து ஃபசல் அலி கமிஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி, KM பணிக்கர், HN குஞ்ரு இவங்க 3 பேரும் வந்து லாங்குவேஜ் பேசிஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, வித் கண்டிஷன்ஸோட சொல்லியிருப்பாரு. இந்த கமிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a balanced approach considering the national unity, linguistic, cultural homogeneity, ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வயபிலிட்டி அண்ட் ப்ரமோட்டிங் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள். இந்த மாதிரி பிரித்தாலும் இந்தியாவோட ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி மொழிகள் அப்புறம் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். இது வந்து ஃபினான்ஷியலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் ஃபீஸிபிளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேசிஸில் தான் வந்து ஸ்டேட்டை வந்து 1956ல் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக வந்து பிரித்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான். 1 அக்டோபர் 1953. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேசிஸாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காந்தியன் ஆக்டிவிஸ்ட். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவுக்காக, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஒரு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் அண்ட் டு டெத், அதாவது சாகுமுறை உண்ணாவிரதம் போராட்டம் இருந்திருப்பாரு. அண்ட் 56 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. அதனால தான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, லாங்குவேஜ் பேசிஸில் ரீஆர்கனைஸ் பண்ண ஒத்துட்டு இருப்பாங்க. பாத்ரா, ஆந்திர பிரதேஷ். 1947ல் இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ், 2வது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், 3வது ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் அசாம் அண்ட் அதர் கொலோனியல் டெரிட்டரிஸ். பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ்க்கு பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஸ்டேட்ஸில் இருக்கும். அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்கிறது இந்திய அரசர்களால் ரூல் பண்ண ஏரியா. ட்ரைபல் ஏரியாஸில் ட்ரைபல் பீப்புள், அதர் கொலோனியல் டெரிட்டரிஸில் அதர் பவர்ஸ் இருப்பாங்க. பிரிட்டிஷ் தவிர வேறு பவர்ஸ்லாம் வந்து அதர் கொலோனியல் டெரிட்டரிஸில் வருவாங்க. 4 கேட்டகரிஸ் வந்து 1950 அப்போ எப்படி மாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்ட் A ஸ்டேட்ஸ், பார்ட் B ஸ்டேட்ஸ், பார்ட் C, அதுக்கப்புறம் அதர் கொலோனியல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 1956ல் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க. 2025ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, அப்புறம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பிரிச்சு இல்லை ஸ்டேட்டில் யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருப்பாங்க 2019ல். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேச்சர்ஸ், இன்னொன்று லடாக் யூனியன் டெரிட்டரி. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ்ல இருந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கான்ஸ்டிடியூஷன் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இஸ் பாரோட் ஃப்ரம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல தான் வந்து இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் த ஐடியா ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்தாலே என்ன வரணும், ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் பாரோட் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் USA. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கான்செப்ட் வாஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ரஷ்யா. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்தால் வந்து இந்த டியூட்டிஸ்னு வந்தால் ரஷ்யா, ரைட்ஸ்னு வந்தால் USA. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இன் விச் இயர் வாஸ் தி ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பாஸ்ட். ஸோ ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2014ல் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல்ல ஆந்திரா ஸ்டேட்டை உருவாக்குனது 1956ல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆந்திர பிரதேஷ்னு ஒரு ஸ்டேட் மட்டும் தான் இருந்திருக்கும். 2014ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆந்திர பிரதேஷை பைஃபர்கேட், அதாவது 2ஆக பிரித்து ஆந்திர பிரதேஷ் ஒன்று அண்ட் நெக்ஸ்ட் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணது எப்போன்னு கேட்டால் 2014. இந்த லெக்சரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.